இன்றைய விவாதத்தில் நிலக்கரி கொள்வனவு சம்பந்தமான விடயம் வாத பிரதிவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைய இந்த விவாதத்தில் நான் கலந்து கொள்வதற்கு இருக்கவில்லை. திடீரென்று ஒரு பணிப்பின் பேரில் இதில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை நான் அவதானித்த போது 4 விடயங்கள் அங்கு சுட்டி காட்டப்பட்டிருந்தது. ஒன்று, நிலக்கரி கொள்வனவில் முறையான நடைமுறை பின்பற்றப்படவில்லை. இரண்டாவது விடயம், அரசாங்க நிதி ஆணைக்குழுவின் ஆலோசனை பின்பற்றப்படவில்லை. மூன்றாவது விடயம், நிலக்கரியில் தர நிர்ணயம் பண்ணப்படவில்லை என்பது. நான்காவது விடயம், வலு சக்தி பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று 4 விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. காலையிலிருந்து இன்று மாலை நான் நினைக்கின்றேன் கடைசி பேச்சாளர் இந்த விவாதங்களை நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன். எதிர்க்கட்சியினர் பேசுகின்ற போது அவர்களது பக்கத்தில் நியாயங்கள் இருக்கின்ற விடயமும் காணப்பட்டது. அதே போன்று ஆளுங்கட்சியினர் அதனை விவாதிக்கின்ற போது தங்கள் பக்கம் அப்பாறான குற்றச்சாட்டுகள் இல்லை என்பதை கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கடந்த காலத்தில் அவை நடந்தது இவை நடந்தது என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் எங்களுக்கு அர்த்தமில்லை. கடந்த காலத்தில் தவறுகள் இடம்பெற்ற காரணத்தால் தான் கடந்த காலத்தில் இருந்தவர்களை பல விதத்தில் தோல்வியடைய செய்து இந்த காலத்தில் 159 பேர்